Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா Mangalore bun வந்து எப்படி செய்யறதுங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க bell பட்டனை click பண்ணிட்டு all னுங்கறத click பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த bun ரெசிபி வந்து சாப்பிட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பாப்போம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கு முதல்ல ரெண்டு போல வாழைப்பழம் எடுத்துப்போம். தோலை உரிச்சிட்டு அதை மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு அது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துப்போம். சோடா சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது மிக்ஸ் பண்ணிக்கணும்னா நல்லா பசைஞ்சு கையாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ நல்லா வந்து பசைஞ்சிங்க வாழைப்பழத்தை. நல்லா வந்து பசைஞ்சிட்டு இதில் வந்து 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து கூட இந்த ரெசிபி வந்து செய்யலாம். இப்போ நல்லா வந்து கையால் பசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா தண்ணி கொஞ்சோண்டு தெளித்து வந்து பசைஞ்சிங்க. கோதுமை மாவு பதத்துக்கு நல்லா வந்து பசைச்சிட்டு இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் வந்து நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்துட்டு நம்ம வந்து உருட்டுற கட்டையில் வந்து வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா கையால் இது பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து கட்டையால் கூட உருட்டி விட்டுக்கலாம். நான் வந்து கையால் தான் பண்ணேன். ரொம்ப மெலிசாக பண்ண வேணாம், ஓரளவுக்கு வந்து மொத்தமாகவே உருட்டிங்க. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு எடுத்து போட்டுட்டு கரண்டியால் வந்து மேலே வந்து எண்ணெய் இது பண்ணிக்கலாம். நல்லா வந்து உப்பி வரணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த பன்னு. இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா உப்பி வந்து செவந்துட்டு பாருங்கள். இப்போ வந்து இதை வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்காக இன்னும் கூட ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஊற்றி வச்சுருக்க மாவு ஒன்று எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கலாம். எண்ணெய் தான் ஊற்றணுங்களா, நீங்கள் மாவு கூட அது மேலே தூவிட்டு கூட தட்டிக்கலாம், இல்லை உருட்டுறக்கட்டையை வச்சு கூட உருட்டிக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து தட்டிக்கிட்டு இப்போ இந்த மாவு எடுத்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பூரி போல் பொரித்து எடுத்தால் சூப்பரான டேஸ்டான மேங்களூர் பன் ரெடி. நல்லா வந்து செவர விட்டு எடுத்துங்க. லோ ஃப்ளேமில் வச்சு செவர விடுங்க, இல்லைனா அது வந்து வேகாமல் போயிடும். அப்படியே மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே மேலே செவந்துடும், உள்ளே வந்து மாவாக இருக்கும். நான் வந்து இது கரெக்டான பதம் வந்து காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கணுன்ட்டு. பிச்சு பார்த்தா உள்ளே எதுவுமே மாவு இருக்கக்கூடாது, அந்த மேலே உள்ள இது மட்டும்தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட குருமா வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ கூட சாப்பிட்லாம். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.